ஒரு ராத்திரி உங்களோட மொத்த வாழ்க்கையும் மாறிச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? வாங்க தெளிவாக சொல்கிறேன். நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் பேர் அக்கீரா. நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து ஒரு நார்மல் ஹை ஸ்கூல் பாய் தாங்க, ஓகேவா? ஸோ ஒரு ராத்திரி அவர் நடந்து போயின்னு இருக்கும்போது சுற்றி மழை பெய்யுது. அங்கே ஒரு பார்க்கில் ஒரு பெஞ்சில் வந்து அவரோட கிளாஸ்மேட்டான வந்து சோடமே அங்கே உட்காந்து இருக்கதை அவர் பார்க்குறாரு. அண்ட் கிட்ட போயும் பேசுகிறாரு. ஏன் இங்கே உட்காந்து இருக்கீங்கன்னு கேட்குறாரு. சோடமே சொல்கிறாங்க, எனக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் அதை கேட்டு ஸ்டண்டாகி நிற்கிறாரு. அண்டு கொஞ்சம் நேரம் கழித்து வாங்க வந்து என் வீட்டில் தங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சோடமேவும் கொஞ்சம் வந்து தயங்குறாங்க. பட் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்து சாப்பிடும் போது தான் நம்ம சோடமே அவங்களோட பாஸ்டில் என்னென்னலாம் நடந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல வராங்க. சோடமேவோட அப்பா அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ணினாங்க. அண்ட் அவங்க அம்மா கிட்ட தான் கொஞ்ச நாள் வளர்ந்துருந்தாங்க. அண்ட் அவங்க அம்மாவும் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போயிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லாதனால அந்த பார்க்கில் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் அவங்க பார்த்துருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோடமே சொன்னதை எல்லாத்தையுமே நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் கேட்ட பிறகு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ரெண்டு பேரோட வாழ்க்கையில் என்னென்னாலும் நடந்தது பார்க்கணுன்னா இந்த மாங்காவை போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் மாங்காவை வந்து இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். நீங்கள் அதில் போட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் போய் ஜாலியாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு ஹோல்சமான ஒரு மாங்காவை மிஸ் பண்ணுறாதீங்க, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ மாங்காவெல்லாம் தமிழில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ்.